பல்துறை ஆய்வு மையமாகிய மக்கள் ஆய்வும் TN2026 சேனலும் இணைந்து வாரம் வாரம் நடத்தி வரும் தமிழக மக்களின் நாடி துடிப்பு டிபாப் எனும் கள ஆய்வு வரிசையில் 4வது கணிப்பு முடிவுகள். டிபாப் ஆய்வு வரிசைக்கென பேராசிரியர் முனைவர் ராஜநாயகம் பிரத்யேகமாக வடிவமைத்துள்ள வினா படிவமற்ற கேஷுவல் டி-ஷாப் அப்ரோச்சை பின்பற்றி ஜூன் 5ஆம் தேதி பிற்பகல் முதல் ஜூன் 6ஆம் தேதி நண்பகல் வரை தமிழகத்தின் 6 மண்டலங்களில் சென்னை, திண்டிவனம், திருப்பூர், திருச்சி, மதுரை, நெல்லை என 1200 பேரிடம் நேர்காணல் நடந்தது. இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகளான முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையின் முதல் கூட்டம், அரசு நிர்வாகத்தில் தாவேகாவினரின் பங்கேற்பு, அண்ணாமலையின் புதிய அரசியல் பரிமாணம் ஆகியவை குறித்து மக்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களின் தொகுப்பு. முதல் கேள்வி, முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையின் முதல் கூட்டம் மிக சிறப்பாக பாராட்டத்தக்க விதத்தில் அமைந்திருந்தது என 16% தெரிவித்துள்ளனர். நன்றாக நடந்தது, இன்னும் சற்று கூடுதல் நேரம் எடுத்து விரிவாக பேசியிருக்கலாம் 21%. பேருக்கு நடந்த சம்பிரதாயமான கூட்டம் 18%. பெருத்த ஏமாற்றம், நலத்திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை 43%. பிற பதில்கள் 2%. அடுத்த கேள்வி, டாஸ்மாகில் தொடரும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் நடைமுறை அதிகாரப்பூர்வமாக முறைப்படுத்தி இருப்பது வரவேற்கத்தக்கது என 13% தெரிவிச்சிருக்கிறாங்க. விமர்சிக்க எதுவும் இல்லை, ஆனால் இதை தவிர்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என 17%. முந்தைய திமுக அரசு போலவே தொடர்வது துரதிருஷ்டவசமானது 28%. தாவேகா ஒரு கையேறாத ஊழல் அரசு என்பதை நிரூபித்து விட்டது என 41%. பிற பதில்கள் என 3%. மின்சார வாரியத்தில் குளறுபடிகள், ஹார்ட் டிஸ்க் திருட்டு மற்றும் மின்வெட்டு குறித்து மின்துறையை சீரமைக்க அரசு எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை 9%. திமுகவை சேர்ந்த அரசு ஊழியர்களின் சதி வேலைதான் மின்வெட்டுக்கு காரணம் என 20%. நிர்வாக திறமையற்ற அமைச்சர், இதற்கு திமுக ஆட்சி எவ்வளவோ பரவாயில்லை என 36%. சரி செய்ய வாய்ப்பே இல்லை, ஆட்சி மாற்றம்தான் ஒரே வழி என 28%. பிற பதில்கள் 7%. விஜய் முதல்வராகி 4 வாரங்களில் அரசு துறைகளின் செயல்பாடு மிக வெளிப்படையாகவும் விரைவாகவும் எல்லா துறைகளும் செயல்படுகின்றன என 23%. கடந்த ஆட்சியோடு ஒப்பிடும் போது ஓரளவு பரவாயில்லை 11%. கடந்த ஆட்சியில் இருந்து பெரிதாக எந்த மாற்றமும் தெரியவில்லை 29%. லஞ்சம் ஊழல் பெருகிவிட்டது, போன ஆட்சியே பரவாயில்லை என 33%. பிற பதில்கள் 4%. அமைச்சர்களின் துறை சார்ந்த செயல்பாடுகள் மிக திறமையாகவும் நேர்மையாக தம் துறைகளை நிர்வகிக்கிறார்கள் 15%. ஆர்வம் அதிகம், போக போக தெளிவுகளை கற்றுக்கொள்வார்கள் 26%. ஊழல் செய்ய தொடங்கிவிட்டார்கள், இவர்களை உடனே கட்டுப்படுத்த வேண்டும் என 40%. பெரிய அளவில் ஊழல்கள் நடக்கின்றன, ஆளுநர் தலையிட வேண்டும் 16%. பிற பதில்கள் 3%. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகள் தொகுதி பகுதி மக்கள் நலன் மீது அக்கறையோடு செயல்படுகிறார்கள் என 14% தெரிவித்திருக்கிறார்கள். பரவாயில்லை, எனினும் அரசு நிர்வாகத்தில் ஒரு சிலர் குறுக்கிடுவதை தவிர்ப்பது நல்லது 22%. நிர்வாகத்தின் அனைத்து மட்டங்களிலும் குறுக்கீடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது 27%. தாவேகாவினர் சட்டம் ஒழுங்கை மதிக்காமல் ரவுடிசம் செய்து அதிகரித்து வருகிறது 32%. பிற பதில்கள் 5%. அண்ணாமலை புது இயக்கம் கட்சி தொடங்க காரணம் குறித்த கேள்விக்கு, தமிழகத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு கட்சி அவசியம் என்பதால் 32%. தன்னுடைய அரசியல் கேரியரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் முயற்சியாக 35%. விஜயை எதிர்த்து இந்து அரசியல் செய்ய அமித்ஷா தீட்டிய திட்டம் இது
27%. 24%. 24. விஜய் மீது இவர் உள்ள பொறாமை. அண்ணாமலை புது இயக்கம் மற்றும் கட்சி தொடங்க காரணம். தமிழகத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு கட்சி அவசியம் என்பதால் 32%. தன்னுடைய அரசியல் கெரியரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் முயற்சியாக 35%. விஜயை எதிர்த்து இந்து அரசியல் செய்ய அமித்ஷா தீட்டிய திட்டம் இது என 24%. விஜய் மீது இவருக்குள்ள பொறாமை என 7%. பிற பதில்கள் 2%. அண்ணாமலை புது இயக்கம் கட்சியால் பாதிப்பு யாருக்கு என்ற கேள்விக்கு தற்காலிகமாக பாஜகவுக்கு பாதிப்பு அதிகம், செயல்பாடுகளை பொறுத்து மற்ற எல்லா கட்சிகளும் ஓரளவு பாதிக்கப்படலாம் என 34%. பாஜக உட்பட யாருக்கும் குறிப்பிடத்தக்க பாதிப்பு எதுவும் இருக்காது 11%. கட்சியை தொடங்கி தேர்தல் களத்திற்கு வரும்போதுதான் எதுவும் சொல்ல முடியும் என 43%. இவர் கட்சி ஆரம்பிப்பதே சந்தேகம்தான் 8%. பிற பதில்கள் 4%. அடுத்த சட்டமன்ற தேர்தல் அண்ணாமலைக்கு வாய்ப்பு. மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் தனியணை அமைத்து ஆட்சியை கைப்பற்றுவார் என 8%. தாவேக தலைமையிலான வெற்றி கூட்டணியில் இணைவார் 31%. இவரால் 5 முனை போட்டி உருவாகும், ஒரு சில இடங்களை வெல்லக்கூடும் 21%. ஒற்றை இலக்கத்தில் ஆதரவு சதவீதம் அதிகபட்சமாக 8 to 9%. ஒரு இடமும் கிடைக்காது. பிற பதில்கள் 3%. அப்படியே பெரிய மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி வாசித்து முடிச்சுட்டீங்க. இதுல நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.